யாரையா இவன்கள் எல்லாம் இன்றைக்கும் இந்த லோகேஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கும் இலங்கை நாட்டில் கொழும்புல மாளிகாவத்தன்ற ஒரு இடத்துல நிறைய சனம் போகுது, வாகனம் போகுது, பயமே இல்லாமல் ஒருத்தவங்க பைக்கில் வராங்க, 2 பேர் போல. அதில் ஒருத்தன் இப்படி ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஒரு சின்ன துப்பாக்கி கூட இல்லை, பெரிய துப்பாக்கி ஒன்று எடுத்துக்கொண்டு, இந்த பெரிய துப்பாக்கி எடுத்துக்கொண்டு, அந்த துப்பாக்கிட்ட பெயர் T56 என்று சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஒரு கடை உள்ளுக்கு பூந்து ஷூட் பண்ணுறான். நல்ல காலம். அதில் ஒருத்தர் பயங்கர காயம் போல இருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, உயிரிழ கையில். ஆனால் என்னையா செய்கிறீங்க? இப்படியே ஷூட் பண்ணுங்க, கொழும்புல எல்லாரும் இறந்து போகட்டும், நீங்கள் மட்டும் இருங்க. ஏனையா இப்படி செய்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நல்ல காலம். அதில் உடனே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வர அவங்க ஓடுறாங்க, போலீஸும் வராங்க. ஆனால் அதில் இன்னொன்று நான் நோட் பண்ணான், பயந்து ஓடுறாங்களா இல்லாட்டி துரத்துறாங்களான்னு தெரியல. அந்த ஷூட் பண்ணி போட்ட அந்த ஒரு சின்ன பொடியன் மாதிரி இருக்கு, அந்த பொடியன் வந்து ஓடுறான். ஓடும்போது ஒரு 4-5 பேர் பின்னால் துரத்தி போகிறாங்க. அது துரத்தி போகிறாங்களா இல்லைன்னா பயந்து ஓடுறாங்களான்னு தெரியல. ஆனால் பாராட்டுக்கள், ஏதோ துரத்தி பிடிக்க போகிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனால் பயத்தில் எந்த பக்கம் ஓடுறான்னு தெரியாமல் தெரிச்சு ஓடுறாங்களோ தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப மோசம். காவல்துறை, அரசாங்கம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஐஸ் போதைப் பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப இந்த சமுதாயத்தை சீரழிக்குது. இன்றைக்கு இந்த ஐஸ் போதைப் பொருள் ஒரு ஃபேக்டரியவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கண்டு பாதுகாப்பு அமைச்சர் வந்து, பொது பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறேன். நான் நினச்சி கொண்டிருந்த, நான் இந்த போதைப் பொருள் எல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து தான் உள்ளுக்கு வரதாக்கமுண்டு. ஆனால் நுவரலியால் இந்த போதைப் பொருள் இருக்குது, இந்த ஐஸ்ன்ற போதைப் பொருள், அந்த போதைப் பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். விஜயபால் அப்படின்ற அந்த அமைச்சர் தான் வந்து சொல்லியிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம். ஒரு நுவரலியால் ஒரு வீடோட வாடகைக்கு எடுத்து 40 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்களா. முதலீடாம். அப்போ இது வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் போல இருக்குது. பிஸ்னஸ் போலன்னா பிஸ்னஸ் தான். அப்போ 2000 கிலோவுக்கும் அதிகமான ரசாயனம் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கா. அப்போ எப்படி இதெல்லாம் வருது, எப்படி நடக்குது? இருந்தாலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயமோட செஞ்சுருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாட்டுக்கு கொண்டு வரும் என்று சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம்னு சொல்லுங்க. ஆனால் இது சம்பந்தப்பட்ட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்த யாராக இருந்தாலும் அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்துன்றும் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, இந்த பாதாள உலக கும்பல் என்று சொல்லப்படக்கூடிய உறுப்பினர்கள் சில நாட்களுக்கு முதல் இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வந்தாங்க நாட்டுக்கு. அதன் பிற்பாடு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ எப்படியோ நல்ல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நேற்று ஒரு 32 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் வைத்தியர், ஒரு அக்கா ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்க. உண்மையாக அந்த புகைப்படத்தை காட்டுறேன்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது. எப்படி தெரியுமே அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க? இவங்க வந்து ஒரு வைத்தியர், இவங்க வந்து வைத்தியசாலைக்கு பஸ்ஸில் தான் போய் வரவங்களாம். எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ண்டா கூடுதலாக கார் வச்சுருப்பாங்க. இவங்க பஸ்ஸில் போய் வராங்க, என்ன சிக்கலோ தெரியல. அவள் போய் வீட்டை போகும்போது அவங்க இறங்குறதுக்கு இடம் வரும்போது கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாங்களா. அந்த வாசல் பகுதிக்கு இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்தால் இந்த பஸ்ஸாக்கள், நானும் நிறைய தடவை பஸ்ஸில் போகக்குள்ள யோசிச்சிருக்கேன், இந்த பிளேன் ஓடுற மாதிரி ஏதோ பஸ் உள்ளுக்கு வந்து ஆடு மாடுகள் இருக்கிறன்னு நினச்சி கொண்டு தானப்போ அவங்க ஓடுவாங்க. அடிச்சிருக்காங்களோ ஒரு பிரேக் உண்டு. அந்த பிரேக்கில் அந்த டாக்டர் அப்படியே பஸ் உள்ளுக்கு இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அப்புறம் இதே 2 கிழமைக்கு முதல் நடந்திருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணப்பட்டு நேற்று அவங்க உயிரிழந்துட்டாங்க. அந்த பஸ்ஸினுடைய சாரதியை, டிக்கெட் உடைக்கிறவங்களையும் கைது செய்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பாவமான வேலைகளை செய்கிறீங்க ஐயா. ஒரு பஸ் ஓடுனா ஒரு அவசரமும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏன் இது போல் செய்து மனசண்ட உயிரை வந்து ஈவிரக்கம் இல்லாமல் வந்து அநியாயம் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதுவும் இளம் டாக்டர்னே, அவங்களும் மனசர் தானே, இந்த உலகத்தில் வாழணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. நிறைய பஸ் சாரதிகள் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக போங்க. நீங்கள் வந்து எல்லா சனத்தையுமே ஏற்றி வாசல் வரைக்கும் வச்சுக்கொண்டு பிரேக்கையும் அப்படி இப்படின்லாம் போட்டு அடித்து மனசனை சாகடிக்காதீங்கய்யா. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. நன்றி சொந்தங்களே. இலங்கை நாட்டில் நடக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எப்போ நடக்குமோ தெரியல. கொழும்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த மாதிரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் சிக்கிக்கொள்ளாதீங்க, அதை தான் சொல்ல முடியும். நன்றி.